ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இந்து முன்னணியினருக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து ஆதரவளித்து வர அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. ஜூன் மாதம் 22ஆம் தேதி முருகர் மாநாடு சொல்லி இந்து முன்னணியினர் மதுரையில் நடத்தினாங்க. ஒரு முருகனுக்கு மாநாடு நடத்துனீங்கன்னா அந்த மாநாட்டில் யார் யார் இருக்கணும் அப்படின்னா ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் அந்த இடத்துல இருக்கணும். அரசியல்வாதிகளுக்கு அங்கே என்ன வேலை அப்படின்னு தெரியல. அங்கே இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அரசியல்வாதிகள் தான். அங்கே அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருந்தாங்க. பிஜேபியினுடைய இந்நாள் தலைவராக இருக்கக்கூடிய நயினா நாகேந்திரன், முன்னாள் தலைவர் அண்ணாமலை, ஆந்திராவினுடைய துணை முதலமைச்சர் பவன் கல்யாண், எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் தான் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. அது ஆன்மீக மாநாடா இல்லை இந்து முன்னணியினர் நடத்துகிற பிஜேபி மாநாடா அப்படின்னு தெரியாத அளவுக்கு தான் அது இருந்தது. ஏன்னா அது ஆன்மீக மாநாடே கிடையாது. ஆன்மீக மாநாடுனா என்ன? ஒரு முருகருக்கு ஒரு மாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா, ஒரு ஆன்மீக சம்மந்தமாக நீங்கள் நடத்துகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல யார் யார் உட்காந்துருக்கணும்? அங்கே அரசியல்வாதிகளுக்கு என்ன வேலை? இப்போ முருகனை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா அறுபடை வீடுகளை பற்றி நீங்கள் பேசணும் அப்படின்னா அறுபடை வீடுகளில் பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், பழனி, திருத்தணி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, இந்த அறுபடை வீடுகள் இருக்கு இல்லையா? இந்த அறுபடை வீடுகளை பற்றி எம்பெருமான் முருகனை பற்றி நீங்கள் ஒரு பக்தியை பற்றி மக்கள்கிட்ட ஒரு ஆன்மீகத்தை நீங்கள் கொண்டு போயிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ஆன்மீக மாநாடாக இருந்திருக்கும். முருகரை பற்றி பேசியிருக்காருப்பா, மடாதிபதிகள்லாம் வந்திருக்கிறாங்க, ஆன்மீக சொற்பொழிவாளர்லாம் வந்திருக்கிறாங்க, அந்த முருகருடைய அந்த திருவிளையாடல் பற்றிலாம் பேசினாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் ஏற்றிருப்பாங்க. இது முழுக்க இது பிஜேபியினுடைய மாநாடாக தான் இருந்தது. இந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா அரசியல்வாதி தான். அரசியல்வாதிகளுக்கு ஆன்மீக மேடையில் என்ன வேலை இருக்குது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்போ முருகரை பற்றி மாநாடு நடத்துகிறீங்க அப்படின்னா ஒரு முருகனுக்கு அங்கே நீங்கள் செய்யக்கூடியது என்ன அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அரசியலுக்காகத்தான் அந்த மாநாட்டை பயன்படுத்திட்டாங்களே தவிர இது முருகருக்கான ஒரு மாநாடாக இல்லை. அந்த மாநாட்டில் முக்கியமாக அவங்க எடுத்துக்கொண்ட ஒரு முக்கிய குறிக்கோள் என்ன அப்படின்னா திராவிடத்தை அழிக்கணும். அதுதான் அவங்களுடைய மாநாட்டினுடைய முக்கிய கொள்கை. ஆனால் அந்த மாநாடு முருகருங்கிற போர்வையில் அங்கே நடக்குது. இங்கே திராவிடத்தை அழிக்கணும்னு சொல்லி பேசுகிறாங்க இல்லையா? அது பல்வேறு வகையில் கண்டனங்கள் இருந்தாலுமே ஐயா ஓபிஎஸ் இந்து முன்னணியினர் மீது ஒரு கடுமையான கண்டனத்தை வச்சிருக்கிறாங்க. அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, பகுத்தறிவு சிந்தனை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு போய் இந்த சமுதாயத்தில் ஒரு சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர் தந்தை பெரியார். பெரியார் அவர்களுடைய கொள்கையிலையும் அந்த திராவிட சித்தாந்தத்தையும் கையில் ஏந்தி தான் ஒரு அரசியல் மாற்றத்தையே கொண்டு வந்தார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். பேரறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைக்கு எதிராக தமிழகத்தில் ஒரு ஆட்சி நடக்கும்போது அந்த ஆட்சிக்கு எதிராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 1972 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார். அந்த கட்சியினுடைய கொடியில் அண்ணாவினுடைய உருவம் இருக்கும். நீங்கள் அதிமுக கொடியில் அண்ணா இப்படி கை வச்ச மணிக்கு தான் இருக்கும். அந்த கொடியிலேயே அண்ணா இருப்பார். திராவிட கொள்கையின் அடிப்படையில் தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுமே ஆட்சியை நடத்துகிறாங்க. 3 முறை தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அதற்கடுத்து புரட்சித் தலைவி அம்மா அவர்களுமே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் 4 முறை ஆட்சியை கொண்டு வந்தாங்க. தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் ஒரு வழிகாட்டியாக தான் கொண்டு இன்றைக்கி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுமே அங்கே ஆட்சியை கொண்டு வந்தாங்க. தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே உருவாக்குனாங்க. எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களாக இருக்கட்டும், தந்தை பெரியார் அண்ணா இவர்களுடைய வழிகாட்டியில் தான் ஆட்சியை நடத்தினாங்க. அவர்களுடைய வழியை தான் நாங்களும் பின்பற்றோம். தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் விமர்சனம் பண்ணுற மாதிரி வீடியோ வெளியிட்ட இந்து முன்னணியினருக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு ஐயா ஓபிஎஸ் அவர்கள். இந்த மாதிரியான ஒரு கண்டன அறிக்கை எடப்பாடி பழனிசாமியோட வெளியிடலை. எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதுங்கிற மாதிரி நினைக்கிறது தானே எடப்பாடி பழனிசாமி. ஒரு அறிக்கையை வெளியிட போகிறாரு, அதெல்லாம் வெளியிட மாட்டார். அங்கே இருந்த 5 முன்னாள் அதிமுக முன்னாள் அமைச்சர்களும் உட்காந்துக்கிட்டு வாய் மூடி மௌனமாக இருந்துட்டு வந்தது தான் மிச்சமாக இருந்துச்சு. அவங்களுக்கு என்ன திராவிட கொள்கையை பற்றி தெரிய போகுதா, பேரறிஞர் அண்ணாவை பற்றி தெரிய போகுதா, தந்தை பெரியாரை பற்றி தெரிய போகுதா? அவங்களுக்கு தெரியவதற்கான வாய்ப்பே கிடையாது. பிஜேபி என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இந்து முன்னணி மூலம் ஒரு மாநாட்டை நடந்து ஒரு சித்தாந்த ரீதியில் ஒரு போர் தொடுப்போம். திமுக திராவிட சித்தாந்தத்தை ஏற்படுது, நம்ம இந்து அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை நம்ம கையில் எடுத்துக்கிடுவோம், இந்த சித்தாந்தம் மூலம் நம்ம ஒரு மோதலை கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரலாம்னு சொல்லி பிஜேபி பிளான் பண்ணி வேலை செய்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏனோ இதை பற்றி ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி, நான் தான் பொதுச் செயலாளர், நான் தான் கட்சி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா? இன்றைக்கி அண்ணாவையும் பெரியாரையும் விமர்சித்து ஆடியோ வெளியிடுறாங்க, ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்க முடியானே. இன்றைக்கி ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அறிக்கை வெளியிடுறாங்கல்ல,
அவங்களுக்கு தெரியுது, ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு வந்து தெரியுது, தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் வந்து நம்மளுடைய தலைவர்களுடைய வழிகாட்டிகள், அவங்களோட பின்பற்றி தான் இவங்க வந்து கிட்டத்தட்ட தமிழகத்தில் 7 முறை வந்து ஆட்சியை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அவங்க வழியில் தான் நம்ம வந்திருக்கிறோம். அப்போ பெரியாரையும் அண்ணாவையும் விமர்சிப்பது நம்ம தலைவர்களை விமர்சிப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லி தான் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து இந்து முன்னணிக்கு எதிராக வந்து ஒரு காட்டமான அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இன்ன வரைக்குமே ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து பிஜேபி கூட்டணிலாம் தொடர்றாங்க. அதுக்காக வந்து அவங்க செய்கிற தப்புக்கள்லாம் வந்து ஆமாப்பட்டுட்டு போகிற ஆள் கிடையாது ஐயா ஓபிஎஸ் அவர்கள். அவங்க வந்து ஒரு தெளிவான ஒரு அறிக்கையை வந்து இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்தாவது எடப்பாடி பழனிசாமி ஒரு நீண்ட அறிக்கை வெளியிடுவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். பிஜேபி எது செஞ்சாலுமே அதுக்கு ஆமாப்பட்டுட்டு போக மாட்டாங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள். எந்த நேரத்தில் எதை கேட்கணுமோ அதை கரெக்டாக வந்து சொல்லுவாங்க. பிஜேபியினர் வந்து கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லும்போதும் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட கேட்கும்போதும் தமிழகத்தை பொறுத்தளவில் எங்கள் தலைவர்கள் எப்போதுமே வந்து மாநிலத்தில் வந்து ஒரு சுயாட்சி விரும்பக்கூடியவங்க, தனிச்சு ஆட்சி விரும்பக்கூடியவங்க, எத்தனை கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து நாங்கள் வந்து போட்டியிட்டு நாங்கள் வெற்றி பெற்றாலும் ஆட்சிங்கிறது தனிச்சு தான் அமையும். மத்தியில் வேணால் ஒரு கூட்டாட்சியாக இருக்கலாம், ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி தான் அப்படிங்கிறத தெளிவாக ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து பேசியிருக்கிறாங்க. பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, இப்போ ஐயா ஓபிஎஸ் வரைக்குமே பார்த்தீங்களா அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே மாநிலத்தில் வந்து கூட்டணி கட்சிகளோடு இருந்து வெற்றி பெற்றாலுமே மாநிலத்தில் சுய ஆட்சி தான், மத்தியில் தான் கூட்டாட்சி அப்படிங்கிற கொள்கையில் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி இந்து முன்னணி மாநாட்டில் வந்து அங்கே ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அந்த தீர்மானத்தில் வந்து திராவிடத்தை அழிப்போம்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றுறாங்க. அங்கே வந்து 5 முன்னாள் அமைச்சர்களும் உட்காந்து வாய்மூடி மௌனமாக ரசித்து கேட்டுட்டு வந்து வெளியில் வந்து பெருமை பீத்துறாங்களாமா. அந்த தீர்மானத்துக்கு எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா யாரு அதில் பூச்சுத்த பார்க்குறாரு எடப்பாடி பழனிசாமி? இதெல்லாம் ஏற்றுக்கிற முடியுமா? இதெல்லாம் மக்கள் நம்புவாங்களா? இல்லை மக்கள் என்ன மூடர்களா? எடப்பாடி பழனிசாமி யாருன்னு தெளிவாக வச்சிருக்காங்கல்ல. அப்போ இன்னைக்கு ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இருக்கிற தைரியம் ஏன் எடப்பாடி பழனிசாமிகிட்ட இல்லை அப்படிங்கிறதான் கேள்வி. ஏன் ஐயா ஓபிஎஸ் அவர்கள்ட்ட இந்த மாதிரியான தைரியம் இருக்குன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள்ட்ட வந்து அரசியல் பயின்றவங்க, அரசியலை பற்றி நல்லா தெரியும். இன்றைக்கி தமிழகத்தில் வந்து இதுதான் வந்து சாத்தியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து புரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு புரியாது. ஏன்னா திடீர்னு அவர் வந்து முதலமைச்சராக வந்தவர் தானே. அவர் கொள்கையை பற்றி கேட்டால் அவருக்கு என்னன்னு தெரியாது, தலை சுற்றி ஓடிடுவார். அப்படியான ஆள் தான் எடப்பாடி பழனிசாமி. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் நம்ம குறிப்பிட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, முருகன் மாநாடு என்ற போர்வையில் இந்து முன்னணி நடத்தின அந்த மாநாட்டில் தந்தை பெரியாரையும் பேரறிஞர் அண்ணாவையும் விமர்சித்து வீடியோ வெளியிட்டது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்படியான அறிக்கையை வந்து எடப்பாடி பழனிசாமினால் வெளியிட முடியுமா? தைரியம் இருக்கா? அப்படிங்கிறதான் இங்கே மக்களுடைய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்டை வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.